ஒரு பக்கம் ஹேண்ட்ஸ்டாண்ட் ப்ராக்ரஷன் நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் டக் லிவர் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. இதுக்கு தான் கன்சிஸ்டன்ஸா விடாம ட்ரெயின் பண்ணணும் இருக்கு போல. வணக்கம் கைஸ், கரண்டா 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ற பயணத்துல இருக்கும். அதுல இது எபிசோட் 40. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு ஒரு 90 பேர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பார்த்து ஃபாலோ பண்ணீங்களோ தெரியல, பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குற நீ இன்னும் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க, எல்லாம் தட்டி விட்டுருங்க. இப்படி தான் ஒரு 30 பேர்கிட்ட அன்ஃபாலோ பண்ணி தட்டி விட்டு போயிட்டாங்க. அதான் நடந்தாலும் என் ப்ராக்ரஸ்ல கரெக்டாக தான் போயிட்டு இருப்பேன். அதனால என்ன நம்பி ஃபாலோ பண்றவங்க என் ப்ராக்ரஸ்னா டெய்லி அப்டேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என் டெய்லி ஒர்க் அவுட்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் சில ஐடியாஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு நாட்கள்ல புது வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகும். கண்டிப்பா ஒரு லேர்னிங்கா இருக்கும். அதனால தொடர்புல இருங்க. அப்படி துண்டிக்கப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சரி போதும், ரொம்ப லாங்கா போயிடுச்சு, நம்ம கதைக்குள்ள வருவோம். நேற்று மாதிரியே ஸ்டடீஸ்க்கு 2-3 செம்ம பார்த்துட்டு லோடட் ஃபைஸை வாங்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணலான்னு பிளானு. அதனால நண்பரோட லோடட் ஃபைஸ் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கோதாவில் இறங்கிட்டேன். ஆசையா வந்து டக்லி வேற பண்ணலான்னு பார்த்தேன். கை கால்லாம் கட்ட கட்ட கடன்றாப்புல சரின்னு பேண்டை வச்சு அடிச்சு மூஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணேன். அப்புறம் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு புல் டேல எந்த குறையும் இல்லாம தரமா ஒர்க் அவுட்ஸ்லாம் கரெக்டா போயிடும். என்ன ஒரு பற்றா குறையா இருக்குன்னா எனர்ஜி லோவா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஒரு பெரிய குறை இருக்குன்னா இந்த டோர் புல் பார்ல இருந்து நார்மல் பாருக்கு மாறியே ஆகணும். அப்பதான் என் புல் டேல பெரிய ப்ராக்ரஷனை பார்க்க முடியும். லைக் மசில் அப் அந்த மாதிரி. இதெல்லாம் எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு நாள் நடக்கும்னு நம்புறேன். நாளைக்கு பார்ப்போம். பை பை.